ஏக்கா இங்க பாருக்கா. என்னடி இங்க வந்து உட்காந்து தூங்குறாளுவா? இதுவெல்லாம் நம்ம கூடயே வந்துடுச்சுவா. நம்ம எப்படி தேடிட்டு அலைஞ்சிக்கிட்டு கிடக்குறோம், இது ரெண்டும் எங்க உட்காந்து தூங்குது பச்சா? என் தூங்க இடமே கிடைக்கலையா அதுக்கு? என்ன அந்த பிள்ளை அப்படி தூங்குது? போய் எழுப்பி விடுங்க. ஏ மாயா, மாயா, வைத்தியகி, வைத்தியகி, யாரு? ஏ வைத்தியகி, அம்மா நாடி, அம்மா வந்திருக்கேன்டி. அம்மாவா? அம்மா ஏன்டி உங்களுக்கு என்னடி ஆச்சு ரெண்டு பேருக்கும்? இந்த பேய்ட்டு இந்த வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு இவ்வளோ நேரம் பழுது உட்காந்து இங்கே தூங்குறீங்களே, என்னாச்சு உங்களுக்கு? அம்மா எதுக்கு இங்கேயே உட்காந்துருக்கீங்க? இந்த பேய்ட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போன நீங்கள் தானே, எதுக்கு இங்கே உட்காந்து தூங்குறீங்க? இந்த வீட்டுக்கு வந்து தூங்க தெரியாதா உங்களுக்கு? நாங்கள் கொஞ்ச நேரத்தில் உட்காந்து பேசி இருந்துட்டு வந்துடலான்ட்டு பார்த்தோம்மா. யாரும் எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் உக்காருன்னு, உங்களை போக விட மாட்டேன் யாரும் சொல்லுதோம்மா. குரல் மட்டும் கேட்குது, ஆள் ஒத்தனையும் காணு. பயந்துக்கிட்டு இங்கேயே உக்காந்துட்டோம்மா, அப்படியே தூங்கிட்டோம். யார போகக்கூடாதுன்னு சொல்ல? யாருடி? யாருன்னு தெரியலம்மா. ஆமாம்மா பாட்டி, யாருன்னே தெரியல. நீ எந்திரிக்க கூடாது, போனால் உங்களை விட மாட்டேன்னு சொல்லுது. அப்படியே நாங்கள் பயந்துக்கிட்டே உக்காந்து வந்தோம், நாங்கள் தூங்கிட்டோம்மா. ஒரு காலச்சாங்கள இந்த மாதிரி காடு மாதிரி இருக்குது, ஒரு தோட்டம் மாதிரி, நல்ல வேலை யானை புலி வராமல் இருந்துச்சே. என்ன பிள்ளை சொல்றீங்க? ஏதாவது பிசாசு இருக்கோம் பிள்ளை. நாங்கள் வர வெட்டிலேயே மச்சான் நாங்களாம் பயந்து போயிட்டோம். சரி சரி, இங்கே ரெண்டு பேசுவோம், நான் வீட்டில் போய் பேசிக்கலாம். எந்திரிச்சு வாங்க, அவ்வளோ அழைச்சிட்டு வாங்க. எந்திரிங்கடி, வீட்டில் போய் பேசிக்கலாம், அங்கே உட்காரக்கூடாது, சீக்கிரம் வாங்க. வைத்தியக்கு எந்திரிங்க, சீக்கிரம் எந்திரிங்க ரெண்டு பேரும். ஏண்டி எல்லாரும் மலையை போட்டீங்களா? பட்டுக்கு எல்லாம் போட்டாச்சா? போட்டாச்சுக்கா, எல்லாரும் நம்ம குடும்பத்தில் எல்லாரும் போட்டாச்சு. அவ்வளோ எங்க வைத்தியம் மாயாவும் அவ்வளோ போட்டாளோல வலையில? வலையெல்லாம் போட்டாளோல இல்லையா? போட்டாளோக்கா, வலையை போட்டு எடுத்தான். வர ஜனத்தெல்லாம் வாங்கிட்டு கூப்பிடுங்கன்னு சொல்லி வெளியே நிற்க வச்சிருக்கேன். அங்கே வாசலில் நிற்கிறாளுவா. வைத்தியக்கு, மாயா, பட்டு நாத்தனா பொண்ணு, பட்டு நாத்தனா மாமியாங்க எல்லாம் அங்கே தான் நிற்கிடுவா. ஓ, எல்லாம் அங்கே நிற்கிடுவா? எல்லாம் வலையை போட்டாச்சு அத்தை. இன்னும் வெளியே வர்ற ஜனங்க தான் போடணும் பட்டுக்கு. நம்ம எல்லாரும் வீடியோ எடுத்துக்க வேண்டியதான். எல்லாரும் சேர்ந்த மாதிரி வீடியோ எடுத்துக்கங்கம்மா. இந்த அண்ணி மாமியாங்களே கூப்பிடுங்கம்மா. அதில் கூப்பிட்ற மாதிரி வீடியோ எடுக்க போகிறோம், வீடியோ எடுக்கிறப்ப கூப்பிட்டுக்குவோம். அம்மாவும் அக்காவும் வெளியே நிற்கிறாங்களா வர ஜனத்தெல்லாம் கூப்பிட்டு? ஆமாம் மாப்பிள்ள, அதெல்லாம் வர ஜனத்தெல்லாம் கூப்பிடணும்ல, வெளியேந்து வர ஜனத்தெல்லாம். அதில் அது தாய்ப்பிள்ள எல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கே நிற்கிடுவா எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு. இந்த பறவையில சூப்பரா இருக்குதாடி, நல்லா அழகா இருக்குதாடி. எந்த மனுஷன் ஒண்ணு எந்த நேரத்துல எது பேசுறது தெரியாது. பட்டுப்படையிலே அழகா இருக்கிற நம்மள. பட்டுப்படை நல்லா இருக்கையா? சூப்பரா இருக்குடி நட்டு. அம்மா, நீங்களும் அப்பாவும் சேர்ந்து ஒரு வீடியோ எடுத்துக்கங்க. இவன் ஒருத்தவன் அப்பாவும் நானும் சேர்ந்து வீடியோ எடுக்கணுமா? எல்லாரும் சேர்ந்து தான் வீடியோ எடுக்கணும். சுப்பிரமணியனுக்கு அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து நின்று வீடியோ எடுக்கணும்டா ஆசையா இருக்குக்கா, எடுத்துக்கக்கா. நீங்களும் பட்டாட்டிலாம் சேர்ந்து ஒரு வீடியோ எடுத்துக்கங்க. அத்தை, சின்னத்தை, ஏன் மாமா வரவே இல்லை? அவர் வேலை இருக்கா, வர முடியாது, குழந்தை பிறந்தோன்னா வரேன்ட்டாரு. கவிதா, உன் புருஷன் ஒரு வீணா பண்ண மனுஷன், ஒரு நானும் கிழமை வரமாட்டான். தங்கச்சி புருஷனை போய் அடா போடாங்கிறீங்க அத்தை. ஆமா, தங்கச்சி புருஷன், தங்கச்சி புருஷன். கவிதா, அக்கா அப்படித்தான் பேசும், எல்லாம் கண்டுக்க கூடாது, விட்டுடு. சரி சரி அத்தை. நான் எவ்வளோ நேரம் தான் இங்கேயே உட்காந்துருக்கிறது? நான் எந்திரிச்சு வெளியே போட்டா எல்லாரும் எனக்கு சந்தனம் தடவுதுவா, பட்டுக்கு வளைய போடும் போது எனக்கே வெக்கமாக இருக்குடி. பட்டு நான் வெளியே போகிறேன்டி. நான் எவ்வளோ நேரம் இங்கேயே உட்காந்துருக்கிறது? அதெல்லாம் வெளியே போகக்கூடாது, கொஞ்ச நேரம் உட்காருங்க. எல்லா ஜனம் வந்து பட்டுக்கு வளைய போடும் போது நீங்களும் உட்காந்துருக்கணும். உங்களுக்கு கண்ணத்தில் சந்தனம் தரவங்க. ஆமாங்க, நான் எந்திரிக்கிற வரைக்கும் நீங்களும் அங்கே தான் உட்காந்து இருக்கணும். இது என்ன வம்பா இருக்கு? நானும் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்குது? நான் எல்லாரையும் கூப்பிட்டேன், எனக்கு தெரிஞ்சவங்கலாம் அவங்கெல்லாம் போய் கூப்பிட வேணாம், இங்கே உட்காந்தா இப்போ என்ன செய்யறது? அவங்களாம் உங்களை தேடி வருவாங்க, வந்தோடனே அப்புறமேல போய் கூப்பிடலாம். மாப்பிள்ள எந்திரிக்க கூடாது, நீங்க உட்காருங்க. என்ன மச்சான், என்னையும் உட்கார வைக்கிறீங்க? பையன் வர போறாங்கல்ல மாப்பிள்ள, அதுக்கு நீங்க தான் உட்காந்துருக்குங்க. என் பொண்ணுக்கு வளைய போடும்போது நீங்களும் உட்கார வேணாம்.
அப்போ என்னை எந்திரிக்க விட மாட்டேங்க பாருக்கு. நேற்று நாங்களாம் வெளியே போட்ட மாட்டியே, நாங்கள் தான் வலையெல்லாம் போட்டோமே. நானே சுப்பிரமணியம் வெளியே போட்டோமா? வேணா கொஞ்ச நேரம் நில்லுங்க, அப்புறமா போய்க்கலாம். ஏமா நான் தான் தங்கச்சிக்கெல்லாம் வலையெல்லாம் போட்டாச்சுல, நாங்கள் போய் வெளியே போய் நிற்கிறோமா? ஏச்சும் வந்தால் கூப்பிட வேணா சொந்தக்காரங்களாம். நில்லு தம்பி, அம்மா தான் நிற்க சொல்லுதுல்ல, சொந்தக்காரெல்லாம் வந்து கூப்பிட்றதுக்கு அங்கெல்லாம் ஆள்லாம் இருக்குது. ஆனால் இந்த ரகு தம்பி வினோத் தம்பிலாம் வந்திருக்கேன். ஆமாம், அந்த வினோத் தம்பி எப்போ வந்துச்சு வெளிநாட்டிலேருந்து? அவன் வந்து 2 நாளாச்சு மச்சான். நான் தான் ஃபோன் பண்ணி சொன்னேன், நேரத்தில் வர போய் சொன்னா அவள் பிடிச்சிட்டு பிடிச்சிக்கோன்ட்டு நாங்கள் போகல. ஃபோன் பண்ணி சொன்னேன் தம்பிட்ட வண்டியும், அவன் வந்திருக்கான். அவனும் வெளியே தான் நிற்கிறான். மாப்பிள்ள அவங்க வந்திருக்காங்களா காமாச்சி? அவள் வந்திருக்காளா இல்லைன்னு தெரியலையே, யாருக்கு தெரியும்? எங்கள் அக்காவையும் அம்மாவையும் கேட்டால் தான் தெரியும். நான் அதுக்கு என்னதான் இப்படி உட்கார வச்சுட்டீங்களா இங்கே, நான் எப்படி பார்க்க முடியும்? இங்கே உட்காருங்க கொஞ்ச நேரம், அப்புறமா போய் பார்க்கலாம். எல்லாம் இங்கே நின்றா சாப்பாடுலாம் யார் பண்ணிக்கிறது? சாப்பாடுலாம் ஒன்றும் வைக்கலக்கா, உத்தரம் இல்லைல்ல ஒன்றா. அதெல்லாம் வந்தோன்னா சாப்பாடு வைக்கும் போது போய் கவனிப்போம். நம்ம சாப்பாடெல்லாம் வச்சு கொடுக்கத்தான் ஆளை விட்டுருக்காங்களே, அவங்க பார்த்துக்குவாங்க, நம்ம ஒன்றும் பார்க்கணும். சும்மா சாப்பிடுங்கன்ட்டு வர ஜனத்தெல்லாம் சொல்ல வேண்டியதுதான். அதுவும் சரிதான், நமக்கு எந்த வேலையும் இல்லாத ரொம்ப சொந்தக்காரங்க வர ஜனத்தை நல்லதுமா சாப்பிடுங்கன்ட்டு சொல்ல வேண்டியதுதான். சாப்பாடெல்லாம் அதெல்லாம் வச்சு கொடுத்துருங்க, அதுக்கு ஆள் இருக்குது. நல்லதாக போச்சுப்போம். நம்ம அந்த பட்டு புடையை உடுத்திக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு கொண்டுக்கிட்டு வச்சுட்டு கிடக்கட்ட ஆள் போட்டது வரைக்கும் நல்லது. ஆமாம்மாக்கா, அம்மா ஆள் வைக்கிதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கவனிக்காமல் இருந்துடாதீங்க. வர ஜனத்தெல்லாம் நல்லா சாப்பிட சொல்லுங்கம்மா, நல்லா கவனிங்க. ஆமாம் அத்தை, நம்ம உடம்புங்கன்ட்டு சாப்பிடுங்க போங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லணும். அதெல்லாம் சொல்லாமையா இருப்போம் நாங்கள் எல்லாம் வந்து சாப்பிடுங்க சாப்பாடு வச்சுக்கோங்க இதெல்லாம் சொல்லுவோம். சாப்பாடு மட்டும் அதை வைக்கிட்டோம், இதெல்லாம் சொல்லி தான் நாங்கள் வைப்போம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் சொல்லணுமா மாப்பிள்ள? இல்லை அத்தை, நான் சும்மா சொல்கிறேன். நாங்கள் பார்த்ததில்ல மாப்பிள்ள, நீங்கள் சாமா உட்காருங்க. அம்மா நல்ல பெரிய மண்டபம் தண்ணி பிடிச்சிருக்கோம் பாரு. பட்டு வளைய கப்புக்கு எத்தனை பெரிய மண்டபத்தை வச்சியா? நிறைய கூட்டம்லாம் வந்திருக்கு, நிறைய பேருக்கு எல்லாருக்கும் சொல்லி கோபக்கடி. ஆமாக்கா, பணம் இல்லை, காசு இல்லை, அது இல்லை, இது இல்லை பாருவா. இப்போ வச்சா எவ்வளோ பேரை கூப்பிட்டு எப்படியாப்பட்ட மண்டபத்தை, எத்தனை பெரிய மண்டபம் என்னமோ கல்யாணம் மாதிரி. இப்போ வளைய கப்புக்கு கல்யாண மண்டபத்தை பிடிச்சி கல்யாணம் மாதிரி நடக்குதோ வச்சியா? எவ்வளோ பேர் காரு மனுஷருவோ 5 பேர் வந்துருக்குதுவோ. காரு கருலாம் வந்து கிடக்கு, கார்லலாம் அவ்வளோ பேர் வந்திருக்கு பாருக்கா. ஆமாடி, ரொம்ப பேரை தான் கூப்பிட்டுருக்கோம் பேருக்கு. ஆமாம், எங்கடி உன் பையனை தானே உன் வீட்டுக்கார் வருவாரா? வருவாருக்கா, அவர் வரும்போது பையனை அழைச்சிட்டு வரேன்டாரு. ஓ அப்படியா? ஆமாம், உன் மாமியாரும் மாமனாவையும் தானே, அது எங்க மணிகண்டங்கானு? என் மாமனார் மாமியாங்க மணிகண்டன் 3 பேரும் வரேன் இருக்கோம். நீங்கள் போங்க முன்னாடி, நாங்கள் வரோம் கொஞ்சம் மெதுவாக இந்த சொல்லியிருக்கோம். எப்போ வரதோட தெரியல, எப்போயாச்சும் வந்து தொலைட்டோம் விடு. எப்போ வருங்க? சோட்டு சட்டியெல்லாம் வயிற்று ஏற்பட வரங்களா? எப்பயாச்சும் வரட்டப்பா, பஸ் வரதா சொல்லியாச்சு, வரதா வராதா அது இஷ்டம். சோத்து வலிச்சோன்னா தான் வருதுவோம், சோறு இருக்கும் போது தான் வருதுவோம். நமக்கு என்ன என்ன செய்ய முடியும்? இப்போ கூப்பிட்டு பார்த்தாச்சு, நேரத்தில் போய்ட்டு வந்துடலாம் வாங்கன்ட்டு. நீங்கள் போங்க, நாங்கள் பிறகு வர்றோம் என்று சொல்லிடுச்சுவோம். அப்புறம் என்ன செய்ய முடியும்? அதுவும் சரிதான், நம்ம என்னக்கா செய்யறது? அதுவும் வரதும் வராதும் அதுவும் இஷ்டம். உன் வீட்டுக்காரன் லேட்டாக வரப்போறாரு. அவரு இன்னும் வந்துருப்பாருக்கா, வந்து உங்களார உட்காந்துருப்பாரு. பையனை அழைச்சிட்டு வரேன்ட்டாரு. ஆமாம், அண்ணன் வருதா? அவரு எனக்கு முன்னாடி வந்துட்டாரு. முருகன் நான் ரொம்ப ஃப்ரெண்ட் இல்லை, எப்படியும் வராமல் இருப்பார். அவரும் எனக்கு முன்னாடி வந்து அவரும் உள்ளார உட்காந்தா இருப்பார். வாக்கா உள்ளே போவோம், வாடி போவோம். நம்ம வெளியே நின்று பேசி நிற்கணும். அப்புறம் ஜூஸ்லாம் கிடைக்காம கிட்ட போச்சுட்டு வாடி. ஆமாம் ஆமாக்கா.